வணக்கங்களே. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே முண்டாசு புறவடை பகுதியை சேர்ந்தவர்தான் பாலச்சந்தர், வயது 30. இவருடைய மனைவிதான் பிரியா, வயது 24. இந்த தம்பதிகளுக்கு யஸ்வந்த் வயது 6, தர்ஷன் வயது 4 என 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவி இருவருமே ஓசூரில் வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வராங்க. இதில் பாலச்சந்தர் அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு வராரு. பிரியா மட்டும்தான் தினமும் கம்பெனி பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் பிரியாவுடைய குழந்தைகளான யஷ்வந்த் மற்றும் தர்ஷன் 2 பேருமே வீட்டுக்கு அருகே உள்ள ஒரு மரத்தடியில் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே விளையாடி கொண்டிருந்த அந்த 2 சிறுவர்களுமே மாயமாயிட்டாங்க. இதை பார்த்து திடுக்கிட்ட அவருடைய பாட்டியான ஜெயா பல இடங்களில் பேரன்களை தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்காததால் தன்னுடைய உறவினர்கள்ட்ட இந்த தகவலை சொல்லி தேடி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தேடி பார்க்கும்போது தான் வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டு பகுதியில் பாறையுடைய இடுக்கு நடுவில் தர்ஷனும் யஸ்வந்தும் இரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனடியாக அந்த 2 பேரையுமே மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 3 வயது சிறுவனான தர்ஷன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் படுகாயமடைந்த யஸ்வந்துக்கு தற்போது மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருது. மேலும் பிரியாவுடைய உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த குழந்தையை யார் கடத்தி சென்றது, இது வடமாநிலத்தவர்களின் வேலையா அல்லது முன்விரோதத்தின் காரணமாக இந்த கொலை நடந்ததா என பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடத்தி உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். இதையடுத்து இந்த தகவல் அறிந்து வந்த அதியமான் கோட்டை போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தினார்கள். அப்போதுதான் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது, பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பிரியாவுடைய உறவினரான திருமணமாகாத லாரி டிரைவரான வெங்கடேசனுடன் பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த உறவானது தகாத உறவாக மாறியிருக்கிறது. கணவர் ஓசூரிலேயே தங்கி வேலை செய்து வருவதால் தன் உறவுக்காரரான வெங்கடேசனுடன் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார். அடிக்கடி இவர்கள் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தன்னுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டதால் அந்த குழந்தைகளை காட்டி இனி வெங்கடேசனுடன் நாம் நெருங்கி பழகுவதை தவிர்த்து விடலாம் என பிரியா தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதை வெங்கடேசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் உல்லாசமாக இருக்க வருமாறு பிரியாவை அழைத்திருக்கிறார். ஆனால் பிரியாவோ தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். அவர் வரவே மாட்டேன் என விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வெங்கடேசன் பிரியாவிடம், என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் உன்னுடைய குழந்தைகளை நான் கொன்றுவிடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார். அப்போதும் கூட பிரியா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். அவர் வெங்கடேசனுடனான உறவை தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த வெங்கடேசன் நேற்று 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து, இந்த குழந்தைகளால் தானே பிரியா தன்னுடன் உல்லாசமாக இருக்க மறுக்கிறார், இந்த 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் இனி தன்னோடு எப்போதும் போல பிரியா உல்லாசமாக இருப்பார் என நினைத்து தன்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த இந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதனால் அந்த 2 குழந்தைகளையுமே தன்னுடைய வாகனத்தில் யாரும் பார்க்காத போது தன்னுடைய வாகனத்திலேயே காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று அந்த சிறுவர்களை பாறை இடுக்கில் வைத்து அடித்தே கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். முதலில் தர்ஷனை பாறையின் இடுக்கில் வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறார். அதன் பின்னர் 2வது கொலையான ஜஸ்வந்தையும் அவர் கல்லால் தாக்கியிருக்கிறார். அதில் காயமடைந்த சிறுவன் மயங்கியதால் அவனும் விழுந்து விட்டதாக கருதி தான் எடுத்துச் சென்ற மிளகாய் பொடியை நாய்கள் மோப்பம் பிடிக்காமல் இருப்பதற்காக சுற்றி அதனை தூவிவிட்டு எதுவுமே நடக்காதது போல மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு 2 குழந்தைகளை தேடுவது போல அவரும் சேர்ந்து உறவினர்களுடன் சேர்ந்து தேடியிருக்கிறார். அப்போதுதான் அவர்தான் பாடை இருக்கைகளில் குழந்தை இருப்பதாக தெரிவித்து அந்த குழந்தைகளை அவரே மருத்துவமனைக்கு தூக்கி சென்றும் இருக்கிறார். இது அனைத்துமே போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் வெங்கடேசனை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.